பார்த்துட்டு இருக்கும்போது, உங்கள்ல யாருக்கெல்லாம் உங்களோட ஓன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்ற ஆசை இருக்கு? எஸ்பெஷலி கேர்ள்ஸ் உங்க எல்லாருக்குமே வந்து கண்டிப்பா ஆசை இருக்கும். நம்மளோட ஓன் பிசினஸ் நம்மளே ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணி நல்ல ஒரு ஏர்னிங் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆசை இருக்கும் இல்லையா? பட் இதுல பெரிய தடையா இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் தாங்க. எவ்வளோ நம்ம செலவு பண்ணி அதை ஸ்டார்ட் பண்றோன்றது இருக்குல்ல. எடுத்தோனே ஒரு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு அது தேவைப்படுது. ஒரு ஒரு அமௌண்ட் வந்து நம்ம கையில இருக்கணும். பட் ஆனா அது நிறைய பேருக்கு நம்மளுக்கு வந்து பிரச்சனையா இருக்குது அதுதான். பட் இந்த மாதிரி எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாம ரொம்ப ஈஸியா கம்மி இன்வெஸ்ட்மெண்ட்ல நான் இன்னும் நல்லா லேர்ன் பண்ணி இப்போ வர ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஒரு நல்ல பிசினஸ் ஐடியா தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். ஸோ இது பிசினஸ் ஐடியா எடுத்துக்கிறத விட உங்களோட ஒரு லேர்னிங்கான ஒரு பார்ட்டா கூட நீங்க எடுத்துக்கலாம். அண்ட் விச் ஐ ஹவ் ஸ்டார்டட் அண்ட் ஐ ஹவ் லேர்ன் மோர் அண்ட் மோர் இன் திஸ். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபீல்டுன்னு கூட சொல்லுவேன். என்னோட ஃபர்ஸ்ட் திங் விச் ஐ ஹவ் லேர்ன்ட் இன் மை செல்ஃப். நானே கற்றுக்கிட்டு நானே வந்து நான் ட்ரெயின் பண்ணிக்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு பார்ட் இது. சிரிப்பாக தான் இருக்கும். ஏன்னா என்னோட பட்ஜெட் வந்து ஒரு 500 தான் என்னோட மேக்ஸிமம் பட்ஜெட்டாக இருந்தது. இது ஃபுல்லாகவே என்னோட மெஹந்தி ரிலேட்டட் திங்ஸ் மட்டும் தான் இதில் இருக்குது. நான் என்னென்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி ஒன்று நான் காட்டுறேன். வணக்கம் எல்லாருக்கும். நான் உங்கள் கனிஷா செல்வம். வெல்கம் டு டெய்லி பிரேக் டைரிஸ். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியா வித் ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து அது என்ன மெயின் கண்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தம்ப்நெயில்ல பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இட் இஸ் அபவுட் ஆல் மை மெஹந்தி ஜர்னி. மெஹந்தின்ற பட்சத்தில் நிறைய பேர் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுறப்போ எல்லாரும் வந்து என்ன நினைக்கிறீங்கன்னா, மெஹந்தியா அப்படிலாம் கிடையாதுங்க. அதிலலாம் வந்து பெருசாக எந்த ஒரு ஏர்னிங்ஸும் வரப்போகிறது கிடையாது. அது அவ்வளோ ஹைப்பும் கிடையாது அப்படின்னு வச்சுட்டு இருந்தோம். பட் இந்த ஜென்ரேஷனில் ஒரு நார்மல் ஒரு சாதாரண வெட்டிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட பரவாயில்ல. அந்த வெட்டிங்லேயே எவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் வந்துச்சு பார்த்தீங்களா? அதில் முக்கியமாக இருக்குது இந்த மெஹந்தி ஃபங்க்ஷனும் கூட. இந்த மெஹந்தியில் நீங்கள் என்ன எவ்வளோ ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்றது தான் இருக்குது. நீங்கள் எவ்வளோக்கெவ்வளோ லேர்ன் பண்ணிக்கிறீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ நீங்கள் ஏர்ன் பண்ணுவீங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்னென்ன லேர்ன் பண்ணிக்கிறேன், எப்படி லேர்ன் பண்ணால் எப்படி வந்து நான் என்னோட பட்ஜெட்குள்ளே முடிச்சேன். ஃபர்ஸ்ட் அதுக்கே என்னோட பட்ஜெட் என்னன்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்ல. ஸோ கொஞ்சம் வந்து நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு சிரிப்பாக தான் இருக்கும். ஏன்னா என்னோட பட்ஜெட் வந்து ஒரு 500 தான் என்னோட மேக்ஸிமம் பட்ஜெட்டாக இருந்தது. இப்போ நீங்கள் கேட்குற நிறைய பேருக்கு வந்து 500 பெருசாக இருக்கலாம். ஸோ அது மாதிரி தான் நானும் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இது எப்படி நான் ஸ்டார்ட் பண்ணி எப்படி லேர்ன் பண்ணுறது தான் வந்து இப்போ சொல்ல போகிறேன். வந்து மெஹந்தின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, நான் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட ஃபர்ஸ்ட் நான் போட்ட மெஹந்தி வந்து நான் உங்கள்கிட்ட பிக்சர் ஷேர் பண்ணுறேன். இட் இஸ் லைக் அ ரங்கோலி ரைட். அப்படி தான் இருந்தது எனக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நான் போடும்போது எனக்கே சிரிப்பாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் டைம் போட்டேன், தேர்ட் டைம் போட்டேன், ஃபோர்த் டைம் போட்டேன். அப்படி போட்டுட்டு இருந்தேன் சும்மாவே. அது வந்து எந்த ஒரு அக்கேஷனாக தான் நம்ம பண்ணணும்னு கிடையாது. நம்மளுக்கு சும்மா ஃப்ரீ டைம் இருக்கும்போது நம்ம வந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். நம்ம கையே நம்மளுக்கு இருக்கு இல்லையா? ஸோ அதுவே போதும். அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் சிப்லிங்ஸோ அம்மாவோ யாருக்காவது வந்து பண்ணால் போடலாம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்டர் சிப்லிங் சிஸ்டர் இருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து என்னுடைய ஒரு முக்கியமான பார்ட். அவங்க கையில போட்டு நம்ம ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். பிகாஸ் நம்ம கையில போடுறதுன்றது வேற, அடுத்தவங்க கைக்கு நம்ம போட்டு விடுறதுன்றது வேற. இட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அவர்ஸ் அண்ட் அதர்ஸ். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட கையில் நான் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். இட் இஸ் நாட் ஒன்லி ஃபார் கேர்ள்ஸுங்க. அது முக்கியமாக இந்த விட்டு நான் சொல்கிறேன். இது வந்து பாய்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். சரிங்களா? ஸோ இது ஃபர்ஸ்ட் நான் போடும்போது வந்து எனக்கு சுத்தமாக நல்லா வரல. அது எனக்கே தெரியும். எங்கள் வீட்டில் காமிக்கும்போது ஓகே அப்படி சொன்னாங்க. செகண்ட் டைம் தேர்ட் டைம் ஒரு ஸ்டேஜ் வந்து போடும்போது நான் ஒரு வாட்டி பொங்கலுக்கு நான் அந்த ஃபோட்டோவை ஷேர் பண்ணுறேன். அந்த பொங்கலுக்கு போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அதை பார்த்துட்டு சூப்பராக போடுறேன், நல்லா இருக்குது, அந்த டேலண்ட் உனக்கு நல்லா இருக்குது அப்படின்னு ஸோ நம்மளுக்கு இதில் டேலண்ட் இருக்குது அப்படின்றத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணேன். ஸோ அந்த டைமில் வந்து தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் என்கரேஜ்மெண்ட். அண்ட் என்னை வந்து எல்லாருமே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து கொஞ்சம் புகழ்ந்து சொன்னபோது ஓகே நம்மளுக்கும் இதில் இருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலி அந்த டைமில் வந்து பொங்கல் டைமில் ஒரு அகாடமிக் இயர் போயிட்டு இருந்துச்சு. அந்த அகாடமிக் இயர் முடிஞ்சு அந்த ஆனுவல் லீவ் வரும் இல்லையா? ஸோ ஒரு அகாடமிக் இயர் முடிஞ்சு இன்னொரு அகாடமிக் ஸ்டார்ட் பண்ணும்போது நடுவில் இருக்கிற அந்த 1 மந்த் லீவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஏதாவது ஒரு கற்றுக்கலாம், இதை வச்சு கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யூடியூப்ல நிறைய சர்ச் பண்ணேன். நான் சர்ச் பண்ணும்போது ஐ காட் சோ மெனி வீடியோஸ் மோர் தென் நம்ம வந்து ஒரு டுட்டோரியலோ இல்லை ஏதாவது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது மோர் தென் திஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய விஷயம் இருக்குங்க. லைக் டுட்டோரியல்ஸாக மட்டுமே நம்மளுக்கு வந்து வீடியோஸ் வந்து போயிட்டுருக்கு. லைக் வந்து நம்ம ஃபீஸ் எதுவுமே பே பண்ண தேவையில்ல. வீடியோஸ் மட்டும் போஸ்ட் பண்ணுவாங்க. அதை மட்டும் நீங்கள் பார்த்து வந்து கற்றுக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நிறைய பிளேலிஸ்ட்டில் இருந்து எல்லாம் நிறைய இருக்குது யூடியூப்ல. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்க்கும்போது ஐ காட் சோ மெனி வீடியோஸ். அண்ட் அதில் வந்து எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுக்குறது புரியுற மாதிரி இருக்கும். எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, வெறும் பார்க்கறதுனால மட்டும் எனக்கு புரியாது. நிறைய வாட்டி கேட்கறதுனால தான் நம்மளுக்கு அதிகமாக புரியும். ஸோ அப்படி நான் கேட்குற மாதிரி ஒரு நல்ல ஒரு சேனல் வந்து நான் சூஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோஸ் 30 டேஸ் ஐ ஹோப் 30 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுட்டோரியல் வந்து இருந்தது. ஸோ அந்த 30 டேஸ் டுட்டோரியல் வந்து நான் சூஸ் பண்ணி அதை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இது ஃபுல்லாகவே என்னோட மெஹந்தி ரிலேட்டட் திங்ஸ் மட்டும் தான் இதில் இருக்குது. நான் என்னென்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி ஒன்றா காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி சொன்னேன் இல்லையா? ஸோ அது இதுதாங்க. ஸோ இதை பார்க்கறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா விளையாட தரலாம். ஸோ லெட் மீ ஓப்பன் திஸ். ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட் இஸ் ஃபுல் ஆஃப் பேப்பர்ஸ். ஓகேவா? நான் ஏன் பேப்பர் வந்து சூஸ் பண்ணேன்னா, எனக்கு நோட்டில் பண்ணும்போது நான் ஒரு பேப்பர் வந்து பண்ணிட்டு அதை நான் காய வைக்கிறேன் அப்படின்னா ஐ கேன் டேக் டைமில். ஸோ இட் வில் டேக் டைம் டு ட்ரை. அந்த டைமில் வந்து இன்னொரு பேப்பரே நான் போட்டுருவேன். பட் ஆனால் வந்து நான் நோட்டில் போட்டேன் அப்படின்னா ஒரு பேப்பரை நான் காய வச்சு தான் அடுத்து நான் போடுற மாதிரி இருந்துச்சு. ஸோ எனக்கு இட் வில் டேக் டூ மச் ஆஃப் டைம்ன்றனால தான் நான் வந்து பேப்பர் சூஸ் பண்ணேன் ஃபர்ஸ்ட். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு நோட்டில் வந்து கிழிச்சு யூஸ் பண்ண ஒரு பேப்பர் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு இதெல்லாம் போடுறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பேப்பரில். அண்ட் தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் திங். உங்களுக்கு பார்த்தா புரியும். இட் இஸ் ஃபுல் ஆஃப் லைன்ஸ். சிங்கிள் லைன் இருக்குது, டபுள் லைன் இருக்குது, தென் பார்டர். ஸோ இது திக் லைன். ஓகேவா? கீழே வந்து சிங்கிள் லைன் அண்ட் திக் லைன் வச்சு நான் வந்து ஒரு பார்டர் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் திங் வி ஹேவ் டு லேர்ன். ஃபர்ஸ்ட் இந்த லைன் போடுற இந்த காமனான விஷயங்கள் தான் நம்ம வந்து லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் நிறைய இருக்குது. ஸோ நான் ஒன்று உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஸோ இதில் வந்து நிறைய ஸ்பைரல்ஸு, ஹம்ஸு அண்ட் திஸ் கால்டு வைன்ஸ் அண்ட்
ட்ராப்ஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ டியர் ட்ராப்ஸ் அண்ட் வைன்ஸ் வந்து இங்கே ப்ராக்டிஸ் இருக்குது. இங்கே கிரிட்ஸ் ப்ராக்டிஸ் இது மாதிரி நிறைய வந்து ஆக்சுவலி அந்த டைமில் வந்து நான் ஒரு வெப் சீரிஸ் பார்த்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதை பார்த்துட்டே பண்ணுறனால எல்லாம் பண்ணியிருப்பேன். திஸ் கால் ஃபீலிங்ஸ் ஃபீலிங்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு இதெல்லாம் தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து நான் இதை பற்றி போடுறேன். இதில் நான் என்னென்ன ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என்னோட ஒர்க் புரியுதா உங்களுக்கு? நான் எவ்வளோ பிகினராக இருந்து எப்படி வந்து பேசிக்கான இந்த ஒர்க்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் நிறைய இருக்குது. இதில் நான் இப்போ வந்து எதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன்னா கடைசியாக நான் போட்டது. ஸோ இதுதான் நான் லாஸ்ட்டாக போட்டது. பார்த்தா தெரியும் உங்களுக்கு. தெரியுதா? இது வந்து ஃப்ளவர் பஞ்சஸ். இது இப்போ நான் ரீசெண்டாக இது கொஞ்ச நாள் பிரேக் விட்டு போட்டேன். செம்மையாக இருக்குல்ல. ஸோ இதுதான் உங்களுக்கு பிகினருக்கும் இப்போயும் உங்களுக்கு புரியுதா? நான் கொஞ்சம் வருஷமாக ட்ரெயின் ஆக நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து நான் இது ஃபுல்லாத்தையும் வந்து தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன். எனக்கு நான் இதை வந்து போடும்போது நான் வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணேன்னா, அப்போ இந்த சிங்க் கோன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த ₹10 ₹20 இது கிடைக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் நான் சஜெஸ்ட் பண்ணுறது வந்து ₹10 கோன் வந்து நீ அடிக்கடி வாங்கி யூஸ் பண்ணலாம். ஏன்னா அது குவான்டிட்டியும் நல்லாயிருக்கும், ₹10 வர்த்தாகவும் இருக்கும். இதே ₹20 வாங்கினா ரொம்ப எப்படி சொல்கிறது வர்த்லெஸ்ஸாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ நான் ₹10 கோன் அடிக்கடி வாங்கி போட்டுட்டு இருந்தேன். ஏன்னா நீங்கள் ஒரு பாக்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ₹100 ₹150 அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ அதை வந்து வாங்கி வந்து யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஓகே இது வரைக்கும் வந்து ஒரு பேப்பரில் போட்டுட்டு இருந்தோம். அதில் நீங்கள் பேப்பர் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ பேப்பரே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஊது பாருங்க. நான் பேக் சைட் ஆஃப் த பேப்பர் ஃப்ரண்ட் சைட் பேக் சைடு எப்படி ஊறி வந்து பின்னாடி வந்து வருது பாருங்க. பிகாஸ் இட் கண்டைன்ஸ் வாட்டரில். ஸோ அது நல்லா வந்து ஊறி இந்த மாதிரி பின்னாடி வந்து உங்களுக்கு தெரியுது. ஸோ அது மாதிரி ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு திக் பேப்பர் சஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ட்ராயிங் புக் வாங்கினேன். இட் இஸ் கம்ப்ளீட்லி ட்ராயிங் புக், ஃபேபர் கேஸ்டில் பிராண்டு. ஸோ இது வந்து ட்ராயிங் புக் அப்படின்னு வரும்போது இந்த மாதிரி ட்ராயிங் புக்கோட ஷீட்ஸ் வந்து ரொம்ப திக்காக இருக்கும். ஸோ அது வந்து இப்படி வந்து எதுவும் வராது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் வந்து இதை வாங்கினேன். பட் ஆக்சுவலி இட்ஸ் நாட். அதுலேயுமே இப்படி தான் ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதுலேயும் அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். அதே தான் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். ஸோ இதை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். இது ஒரு நல்ல ஒரு ப்ரோ ஆர்டிஸ்ட்டுக்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஃபிகர்ஸ் வரையணும். ஃபிகர்ஸ் மீன்ஸ் இந்த ராஜா, ராணி இருக்காங்கல்ல, இந்த பிரைட் அண்ட் க்ரூமோட ஃபேஸ் வந்து வரைகிறது தான். இந்த மாதிரி வந்து பிரைட் அண்ட் க்ரூம் ஃபேஸ் வரையுதுங்கிறது ஒரு ப்ரோ ஆர்டிஸ்ட்டுக்கு தேவைப்படுது. ஸோ இது வரைக்கும் நான் அந்த பிரைட் அண்ட் க்ரூம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியே ஆகணும். அண்ட் ஆல்சோ இட் ஹேஸ் பீகாக் டிசைன்ஸ் வந்து இருக்குது, எலிஃபென்ட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி பிரைட் அண்ட் க்ரூம் இருக்குது. அப்புறம் வந்து நிறைய எலமெண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். பேபி ஷவருக்குன்னு தனியாக எலமெண்ட்ஸ் இருக்குது, வெட்டிங்க்குன்னு தனியாக எலமெண்ட்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் லேர்ன் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு ஒரு நல்ல கிளாஸ் தேவைப்பட்டுச்சு. அந்த டைமில் வேறு வழியே இல்லை. இதுக்கு மேலே என்னால் செல்ஃப் லேர்னிங் வந்து போக முடியாது எனக்கு புரிஞ்சிச்சு. அண்ட் இதெல்லாமே தாண்டி இது எல்லாத்தையும் கற்றுக்கிறத தாண்டி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓனாக நம்ம வந்து ஒரு ஆர்கானிக் ஹென்னா கோனே வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றது தான் இங்கே முக்கியமான விஷயம். இந்த விஷயத்தை நான் லேர்ன் பண்ணுறதுக்கும் சரி, அண்ட் பிரைட் அண்ட் க்ரூம் ஃபிகர்ஸ் வரையிறது, பீகாக் வரையிறது, எலிஃபென்ட் வரையிறது, இது எல்லாத்தையுமே லேர்ன் பண்ணுறதுக்கு எனக்கு கண்டிப்பாக ஒரு கிளாஸ் தேவைப்பட்டுச்சு. அப்போ நான் நிறைய இருக்கலே கம்மி பட்ஜெட்டில் ஒரு நல்ல ஒரு கிளாஸ் தேடிட்டு இருந்தேன். அப்போ வந்து எனக்கு ஒரு கிளாஸ் கிடச்சது. இட் இஸ் ஃபீஸ் ஆஃப் ₹100. ஓகேங்களா? இவங்க இப்போயும் பேட்ச் வந்து கண்டினியூ பண்ணிட்டே இருக்காங்க. அந்த சேனல் நேம் வேணும் அப்படின்னா மெஹந்தி சேனல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களோட நேம் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். சரியா? அதில் வந்து இன்னுமே அதில் ஒரு பேட்ச் நான் வந்து ஜாயின் பண்ணேன். ₹100 தான் ஃபீஸ். அப்போ வந்து எனக்கு இன்னும் ப்ரொஃபஷனலாக பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் வந்து ப்ரொஃபஷனல் ஆச்சு. அண்ட் அதில் வந்து நான் கற்றுக்காத நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கிட்டேன். நான் அவங்க அந்த பேசிக்கான இருக்கிற விஷயங்கள் எதுவுமே நான் வந்து அதில் ஃபோக்கஸ் பண்ணல. வெறும் நான் தேவைப்படுற அந்த பிரைட் அண்ட் க்ரூம் ஃபிகர்ஸ், பீகாக், எலிஃபென்ட் இந்த மாதிரி எனக்கு தெரியாத விஷயங்கள், பேபி ஷவர் எலமெண்ட்ஸ், அது மாதிரி வெட்டிங் எலமெண்ட்ஸ் எல்லாமே மட்டும் தான் வந்து நான் லேர்ன் பண்ணேன். மற்ற எதுவுமே நான் லேர்ன் பண்ணல. ஆக்சுவலி இட் வாஸ் மை மிஸ்டேக். நான் அது இன்னும் வாட்டி லேர்ன் பண்ணி இன்னும் நல்லா இருந்திருக்கும். எனக்கு ஒரு மனசுல ஒரு ஃபீல் இருந்துட்டே இருந்துச்சு. பட் இருந்தாலும் என்னோட ஸ்டடீஸை பார்க்கணுன்ற பட்சத்தில் நான் வந்து அந்த இடத்துல எனக்கு வந்து வேறு வழி தெரியல. அப்படி நான் லேர்ன் பண்ணும்போது ப்ராப்பரான ஒரு நோட் தேவைப்படுச்சு. அப்போ வந்து நான் இதை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இட் இஸ் ஆல்சோ ₹5 அந்த மாதிரி தான் ரேஞ்சில் வரும். உங்களுக்கு ஸ்பைரல்லாம் போடணும்னா அவ்வளோலாம் செலவாகாது. ஃபிகர்ஸ் பார்த்தா தெரியும். ஸோ இது எல்லாத்தையுமே நான் டீட்டெயிலாக உங்கள்கிட்ட இப்போ ஷேர் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான். திஸ் வாஸ் மை மெஹந்தி ஜர்னி. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் என்ன லேர்ன் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திஸ் வாஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி. பட் வந்து இதை தவிர்த்து நான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் போர்ட்ரேட்ஸ் லேர்ன் பண்ணணும். தென் நிறைய இதுக்கப்புறம் ஆர்டர்ஸ் எடுக்கலாமா அப்படின்றத பற்றியும் நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்கேன். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு இந்த மாதிரி டுட்டோரியல் வீடியோஸ் என்னோட சைட்லேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக நான் கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி டுட்டோரியல் வீடியோஸ் பார்க்கல ஆர்வமாக இருந்தீங்க அப்படின்னா மெஹந்தி டுட்டோரியல்ஸ்ன்றதை கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு டுட்டோரியல் வீடியோஸும் நான் கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் பொறுமையாக இந்த பிஸ்னஸ் ஐடியாஸை பார்த்துட்டு இருந்த உங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஒரு புரிதல் கொடுத்துருக்கோம். ஸோ இது மூலியமாக உங்களுக்கு இந்த ஒரு மெஹந்தி ஃபீல்டில் என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் கம்ப்ளீட்டாக வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இதில் ஏதாவது டவுட் அண்ட் குவரிஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.